அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இது எதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, முத்திரைகளின் புஸ்தகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகளின் புஸ்தகம் என்றால் என்ன, இதை பற்றி நான் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் இன்றைக்கி எடுக்க வேண்டிய பாடத்திற்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த முத்திரைகளின் புஸ்தகம் என்பது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் தானியேலை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். 12:4 வாசிங்க பார்ப்போம். இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. முடிவு காலம் மட்டும் அப்படின்னு தானியேல் இடத்துல 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, முடிவு காலம் மட்டும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா முடிவு காலத்தில் இந்த புஸ்தகம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த புஸ்தகம் ஓப்பன் ஆகுது. இயேசு கிறிஸ்துவானவர் முத்திரைகளை உடைக்கிறார். ஏறக்குறைய இடைப்பட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 வருஷத்துக்கிட்ட இருக்குது. அப்பொழுது தான் அதை உடைக்கிறார். பத்மதீவில் யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது 500 வருஷத்துக்கு கிட்ட இருக்கும் அது. அப்போ இந்த புஸ்தகத்தின் முத்திரையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மிக முக்கியமான புதைபொருள், பொக்கிஷங்கள், கடைசி காலத்துக்குரியது அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த முத்திரைகளை பற்றி நமக்கு ஏற்கனவே ஒரு உபதேசம் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த முத்திரைகளில் சொல்லப்படுகிற காரியங்கள் 6 முத்திரை உண்டு 6ஆம் அதிகாரத்தில். இது 6மே வருகைக்கு பிறகு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் நமக்கு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு அவங்க கொடுக்குற வசனம் என்ன விளக்கம்னா, 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லுவார், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். அப்போ இங்கே ஏறிவான்னு சொல்கிறது ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்லலை, சபையை பார்த்து தான் சொல்கிறாரு. யோவான் சபைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை விளக்கமாக சொன்னாங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு தான் சபை 4ஆம் அதிகாரத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அதற்கு பிறகு எல்லாமே வருகைக்கு பின்னாடி நடக்கிற சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் போய் இயேசுவை கேட்குறாங்க. 3வது வசனத்தில், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 3 பகுதியாக சொல்கிறார். 1 முதல் 8 வரைக்கும் ஒரு பகுதி, 9 முதல் 14 வரைக்கும் ஒரு பகுதி, 15 முதல் ரெஸ்ட் ஆஃப் மீதம் உள்ளது எல்லாமே ஒரு பகுதி. இது 3மே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 8வது வசனம் வரைக்கும் வருகைக்கு முன்னாடி உள்ளது. ஏன்னா 9வது வசனம் சொல்லும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கணும். அடுத்து 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு இருக்கும். அதற்கு பிறகு கடைசியாக நடக்கிற அர்மகெதோன் யுத்தம் அதெல்லாமே அதில் இருக்கும். இப்போ இந்த வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியதான ஒரு 7 அடையாளங்கள் அங்கே இருக்கும். 3 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் ஒரு 7 அடையாளங்கள் இருக்கும். அந்த 7 அடையாளங்களும் இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்துக்குள்ள நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 6 முத்திரைகள் உண்டு. இந்த 6 முத்திரைகளும் அங்கே சொல்லப்பட்டதான 7 அடையாளங்களுக்கான ஒரு காரியம் அங்கே உண்டு. இப்போ நம்ம இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு தான் வருகை சம்பவிக்குது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோக ராஜ்யத்தில் நிற்கிது. ஏன் உங்களுக்கு இதை விளக்கமாக முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த முத்திரைகளை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசும்போது நிறைய பேர் ஒரு எதிர்ப்பு, அதாவது வசனம் தெரிந்தவர்கள் ஒரு சிலர் சில எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. இல்லை, முத்திரைகள்லாம் வருகைக்கு பின்னாடி தான் உடைக்கப்படும். அதற்கு பிறகு இந்த நடக்கிற சம்பவங்கள், அதில் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறத பார்த்த பிறகு இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கும் அப்படிப்பட்ட உபதேசங்கள் ஒருவேளை வந்திருக்கும். இதெல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும்னு. இது வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டியது 7ஆம் அதிகாரத்தில் தான் வருது. 8ஆம் அதிகாரத்தில் தான் எக்காலம் ஊதப்படுது. ஸோ எனவே இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறது எல்லாமே வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய சம்பவங்கள், அதில் குறிப்பாக முத்திரைகள். இப்போ நம்ம எத்தனாவது முத்திரையில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது முத்திரையை தாண்டி 3வது முத்திரையின் காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே 2 முத்திரைகள் உடைக்கப்பட்டாக்கி விட்டது. 2012 அந்த 1வது முத்திரையின் காலம் வரும்போது அதை ஆதாரபூர்வமாக அந்த வெள்ளை குதிரைனா என்ன, அதுக்கு என்ன ப்ரூஃபு, அது எப்படி நிறைவேறிச்சு என்பது எல்லாவற்றையும் அப்பத்துலேருந்தே நாங்கள் சொல்ல தொடங்கினோம். ஒரு பெரிய வேத பண்டிதர் ஒருத்தர் ஒரு முறை அழைத்து கேட்டார், முத்திரைகளை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி. வைதானவர் அவர்
அப்போ நான் சொன்னேன் இந்த வருகைக்கு முன்னாடி நடக்கணும்னு சொன்னபோது அப்போ அவர் சொன்னார், அதை தான் நானும் சொல்கிறேன், ரிசர்ச் அவங்க நிறைய பண்ணுறாங்க, அதில் இந்த சம்பவங்கள்லாம் வருகைக்கு முன்பாக சம்பவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது முத்திரையின் காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எதுக்கு சொல்கிறோம், பல நேரங்களில் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில சம்பவங்கள்லாம் நம்ம காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. நேற்று நம்ம பார்த்தோம் ஓசியாவின் புஸ்தகத்தில் நம்ம 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. அதாவது எகிப்துக்கெல்லாம் எண்ணெய் போயிருச்சு. ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இது நிறைவேறிடுச்சுன்னு? இயேசு கிறிஸ்து இஸ்ரேலில் வந்து பிறந்துட்டார். பிறந்து 33 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து கேட்குறான், நீர் மேசியாவான்னு கேட்குறான். பிறக்கும் போதே மேசியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கிறார். அடுத்த 3 வருஷம் ஊழியம். அப்போ கொஞ்சம் பேர் வந்து கேட்குறாங்க, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் எங்களுக்கு சொல்லும், ஏன் எங்களை வேதனைப்படுத்துகிறீர்னு கேட்குறாங்க. பல நேரங்கள் ஏன் யோவான் ஸ்நானகனே கேட்கிறார், வருகிறவர் நீர் தானா? நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறின பிறகும் ஜனங்களுக்கு தெரியல. இயேசு பிறந்துட்டாரு, ஆனால் எருசலேம் நகரத்தாருக்கு தெரியல இயேசு பிறந்துட்டாருன்னு. வானசாஸ்திரிகள் வந்து சொன்ன பிறகு அவர்கள் வந்து வேதத்தை வச்சு கணக்கு பார்த்து அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆமாம் கரெக்ட் தான், மேசியா பிறந்துட்டாருன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் பல நேரத்தில் நமக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இன்னும் நடக்கும், இதுக்கு மேலே தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது முத்திரையிலிருந்து 3வது முத்திரையின் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 1வது முத்திரை 2012 உடைக்கப்பட்டாகிவிட்டது. அப்பொழுது ஒரு வெள்ளை குதிரை, முதல்ல இந்த குதிரைனா என்னன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நேற்று கூட உங்களுக்கு சொன்ன பாருங்க, வெள்ளை குதிரைனா என்னன்னு சொல்லி ஒன்று சொன்னார். ஸோ குதிரைனா என்னன்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கப்போம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். வாசிங்க. அங்கே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 குதிரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 1வது வசனத்துல 4வது வசனம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அங்கேயும் இதே 4 குதிரை தான் இருக்கும். கருப்பு, வெள்ளை, சிகப்பு, புள்ளி புள்ளியான குதிரைகள்னு இருக்கும். இங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 4 வகையான குதிரை இருக்கும். வெள்ளை, சிகப்பு, கருப்பு, அப்புறம் மங்கின நிறமுள்ள குதிரைன்னு இருக்கும். இந்த குதிரை என்பது ஆவிகள் என்று சகரியாவின் 6:4 சொல்லுது. ஸோ இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிகள் இதுக்கு முன்னாடி நடப்பித்த காரியங்கள், வெள்ளை குதிரைக்கான அந்த ஆவிக்கான காலம் ஏற்கனவே 2012 நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அது உலகளாவியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, இன்னும் நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே அதே வேளையில் இந்த 2வது முத்திரை, அதாவது அவர் 2ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன் 6:3, அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் இப்போதான் சமீபத்தில் போச்சு. இப்போ நீங்கள் அந்த 4வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 6:4. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ கொஞ்சம் இந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா 2வது முத்திரையின் காலம் நம்மை கடந்து போயிடுச்சு, உடைக்கப்பட்டாச்சு. நம்ம அந்த 2வது முத்திரையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரத்துக்கு முன்னாடியே, 2வது முத்திரையின் காலம் வரத்துக்கு முன்னாடியே இதை குறித்ததான அனௌன்ஸ்மெண்ட்டை உலகம் முழுக்கும் சொல்லப்பட்டது. மறைமுகமாக அவங்களுக்கு வேறு விதமாக சபைகளுக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் சபை அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இந்த பெரிய பட்டயம்னா என்ன? பைபிளில் 2 வகையான பட்டயம் இருக்கு. ஒரு பட்டயம் மனுஷனது, அதாவது யுத்தம், மனுஷனோட மனுஷன் பண்ற பட்டயத்துக்கு பேர், சண்டைக்கு பேர் தான் பட்டயம்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு பெரிய யுத்தம். 2வது இன்னொன்று இருக்கு, தூதனுடைய பட்டயம் அல்லது கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு பேர். அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 1 புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் நல்ல கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய பட்டயம் ஆகிய கொள்ளை நோயும். 2 இடத்துல இந்த வசனம் உண்டு.
கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ அப்படின்னு சொல்லி. இந்த பழைய ஏற்பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் 4 விதமான வாதைகளை தான் மொத்தமாகவே அனுப்புறாரு. ஒன்று பஞ்சம், இன்னொன்று கொள்ளை நோய், இன்னொன்று பட்டயம் அதாவது யுத்தம், மூன்றாவது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் மரணம். இந்த 4 வகையான மரணம் தான் பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும் கர்த்தர் அனுப்புறது. அதில் ஒன்று கொள்ளை நோய். கொள்ளை நோய்க்கு கர்த்தர் கொடுக்குற பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ அப்படின்னு. அதே வசனத்திலேயே அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா பகைவரின் பட்டயம் பின்தொடர நீ ஓடி போக, அது யுத்தம். மனுஷன் கையில பட்டயம் இருந்தா அதுக்கு பேர் யுத்தம். கர்த்தர் கையில தூதன் கையில பட்டயம் இருந்தா அதுக்கு பேரு கொள்ளை நோய் அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? ஒரு பெரிய கொள்ளை நோய் வரும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்க இந்த 3 வருஷத்துல மிக முக்கியமா கேட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனா ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு தான் என்ன செய்யுது, பரவுது. அதுக்கு அதை உடைக்கிறதுக்கு அந்த செயினுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா தனித்திரு. அவ்வளவுதான். இந்த ஸ்லோகன் உங்களுக்கு பைபிள் வசனத்தை விட நல்லாவே காதல ஏறி இருக்கும். தனித்திரு, விழித்திரு, விலகிரு. அப்ப இந்த 3துலயும் பாத்தீங்கன்னா தனித்திருங்கிறது உங்க மைண்ட்ல நல்லா ஏறி இருக்கும். இதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை குவாரண்டைன், எல்லாம் தனித்தனியா இருங்க. ஏன்னா இது பரவுறதா எப்படிதான் பரவுது? ஒருத்தர் மூலமா ஒருத்தர். முதல் அலை ஒருத்தர் மூலமா ஒருத்தர், 2வது அலை ஒருத்தர் மூலமா 8 பேர், 3வது அலை ஒருத்தர் மூலமா 32 பேர். மிக வேகமாக பரவுது. இதை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இதோட வழி என்ன? எல்லாரும் எப்படி இருக்கணும்? தனித்தனியா இருக்கணும், தனித்து இருக்கணும். இதுங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. 1 to 1. கொரோனா எப்படி பரவுச்சு? 1 to 1. ஒரு பெரிய பட்டயம்னா என்ன? கொள்ளை நோய். இதை விட மிக முக்கியமா அடுத்து பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த சமாதானம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சமாதானம் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு நாடு இன்னொரு நாடு சமாதானமா இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் சமாதானம் ஆயிடுச்சு, என்ன செய்வாங்க? உடனடியாக 2 நாட்டு பிரதமர்களும் மீட் பண்ணுவாங்க, கை குளிப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க. இவங்க நாட்டுக்கு அவர் கூப்பிடுவாரு, அவங்க நாட்டுக்கு இவங்க போவாங்க. அப்புறம் இங்க இருந்து மக்கள் அங்க போவாங்க, அங்க இருந்து மக்கள் இங்க வருவாங்க. இப்போ நார்த் கொரியா, சவுத் கொரியா எல்லாம் அப்படிதான் செய்யறாங்க. இப்போ சமாதானம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போகாதீங்க. அவங்க சொல்லிடுவாங்க இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உடனே நாடுகளுடைய எல்லைகள் மூடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த கொரோனாவில் சண்டையினால நடக்கல, ஆனா கொள்ளை நோயினால சமாதானம் போயிடுச்சுன்னா என்னென்ன நடக்குமோ எல்லாம் நடந்துச்சு. ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் சமாதானம் இல்லாம போச்சுன்னா என்னென்ன நடக்குமோ அதே வேலை எல்லாருக்குள்ளேயும் நடந்துச்சு. ஒருத்தர் சந்திக்க வேண்டாம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வராதிங்க, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வராதிங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வராதிங்க, அடுத்து ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு வராதிங்க. கடைசியா என்ன ஆகி போச்சு? வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் எப்படி இருங்க? தனித்தனியா இருங்க. கை கொடுக்காதீங்க, கிட்ட போய் பேசாதீங்க, கல்யாணத்துக்கு யாரும் வராதிங்க, எல்லாரையும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு? கல்யாணத்துக்கு வராதிங்க. சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டோம்? சர்ச்சுக்கு வராதிங்க. யாரை வர வேணாம்னு சொல்லுவோம்? நமக்கு எவ்வளவு பிடிக்காதோ அவனை தான் வர வேணாம் போ. யார் கூட சண்டையோ அவனை தான் வர வேணாம் போ. இப்ப நமக்கு உலகத்தோடைய சண்டை மொத்தம், யாரையும் நம்பல, சமாதானம் போயிடுச்சு. அதாவது கல்யாணத்துக்கு பையன் கிராமத்துக்கு போறான், அவங்க அப்பா சொல்றாரு, கிராமத்துக்கு போற பையனை, சென்னையில இருந்து போற பையனை அவங்க அப்பா சொல்றாரு, நீ கல்யாணத்துக்கு வரதா அவனுக்கு தான் கல்யாணத்துக்கு வரதா முதல்ல போய் கொரோனா சென்டருக்கு போய் அங்க போய் நீ சர்டிபிகேட் வாங்கிட்டு உனக்கு கொரோனா இல்லைன்னு சொன்னா ஊருக்குள்ள வாழ்றாரு. சொல்றது யாரு? அப்பா சொல்றாரு. ஊருக்கு போயிட்டு வந்த கணவனை மனைவி வீட்டுல ஏத்த மாட்டேங்குது, கொரோனா இருக்குன்னு சொல்லி ஏத்த மாட்டேங்குது. முழுக்க என்ன போயிருச்சு? சமாதானம் போயிருச்சு. பூமியில இருந்து யாரும் நம்ம தயாராக இல்லை. அதெல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம ஊழியக்காரங்களையே விசுவாசி வீட்டுக்கு வர வேணான்றுச்சு. ஊழியக்காரங்களை வாங்கன்னு கூப்பிட்ட காலம் போய் வராத. ஒரு பாஸ்டர் பாவப்பட்டு ஜோம் பண்றாரு, விசுவாசிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு உங்களுக்கு ஜோம் பண்றேன். பாஸ்டர் நீங்க போன்லயே பண்ணுங்க, பரவாயில்ல, உங்க வல்லமை எனக்கு தெரியுது, தயவுசெய்து என்ன செய்ய வேணாம், வர வேணாம். ஏன்? பாஸ்டர் தானே ஜோம் பண்ணி ஹீல் பண்றவரு. இப்ப அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு? இவர் தான் கொரோனா பரப்புறவர். அவனுக்கு பயம் அதானே, அவன் பயம் அப்படி ஆயிப்போச்சு. பூமியில இருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான காரியம், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பெரிய பட்டயம், கொள்ளை நோய். 3 வருஷம். இப்ப நம்ம 3ஆவது வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டோம்.
அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 2019. இப்போ கணக்கு பண்ணுங்க, 20, 21, 22 முடிஞ்சிருச்சு, 23க்குள்ள வந்துட்டோம். 2019 கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு நம்ம தாண்டிட்டோம். அப்போ 2வது முத்திரையின் காலம் வந்து இப்போ நமக்கு 3 வருஷமா கடந்து போயிட்டு இருக்குது. ஆனா நமக்கு ஏதாவது தெரியுமா? இது ஒரு உணர்வாக இருக்குதா? இப்படி ஒரு காரியம் நடக்குது, உலகளாவிய ஒன்று நடக்குதுங்க. ஒரு கொள்ளை நோய் உலகத்தில் இருக்கிற மொத்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் சொல்றாரு, 2ஆம் உலக யுத்தத்தை விட அதிகமானோர் இந்த கொரோனாவில் மரிச்சிருக்கிறாங்கன்றாரு. 2ஆம் உலக யுத்தத்தில் எத்தனை கோடி பேர் செத்து போனாங்க, இப்போ அதை விட அதிகமாக செத்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு 3 வருஷத்துக்குள்ள சைனா அனௌன்ஸ் பண்ணது மக்கள் தொகையில நாங்கள் இந்தியாவுக்கு பின்னாடி போயிட்டோம். நம்ம இந்தியாவில் தான் அவ்வளோ பேர் பிறந்துட்டாங்களா? இல்லை, சைனாவில் அவ்வளோ பேர் செத்துட்டாங்க. அவ்வளவு பெரியதான அந்த காரியம் நடக்குது. இது பைபிள் இல்லாமல் இருக்குமா? இல்லை கர்த்தர் சொல்லாமல் இருந்திருப்பாரா? 1ஆம் உலக யுத்தத்தை பற்றி பைபிள் இருக்கு, 2ஆம் உலக யுத்தத்தை பற்றி பைபிள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, 185 நாட்டையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பைபிள் இல்லாமல் இருக்குமா? 2018 இருந்து இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட WHO அனௌன்ஸ் பண்ணாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், மிகப்பெரிய டிசீஸ் எக்ஸ்னு ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, உலகத்தையே அது மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2018 அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. 2020 மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு இடமா போய் பைபிள்ல கொள்ளை நோயின்னு சொல்லியிருக்குது, மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது, ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நடக்குதுன்னு ஒவ்வொரு சபைக்கும் அந்த வீடியோவை கொண்டு போய் போட்டி காட்டிருக்கிறோம். ஆனா யாருக்காவது உணர்வு வந்துச்சா? இன்ஃபர்மேஷனா தானே எடுத்துக்கிட்டோம். யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அந்த 3 வருஷத்துல மேக்சிமம் எல்லா சபைகளையும் நாங்கள் போன எல்லா சபைகளையும் போட்டிருக்கிறோம். நோவா காலத்துல ஜனங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் அவர்கள் உணர்வில்லாத இருதயம். அதுதான் இன்னைக்கு இருந்ததே பெருசு. பாவம் எல்லா காலத்திலும் இருக்கு, எல்லா காலத்திலும் பாவம் இருக்கு. ஆனா உணர்வுள்ள இருதயம். 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் நோவா, ஜனங்களுக்குள்ள உணர்வு வரல. 300 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் ஏனோக்கு, உணர்வு வரல. நோவா பேழையை கட்டும் காலத்தில், கற்ற காலத்திலேயே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அவங்கள கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். இன்னைக்கும் அதே நிலைமை தான். எவ்வளவு சொன்னாலும் என்ன உணர்வு இருக்குது? சபை எப்படி எடுத்துக்குது? இன்ஃபர்மேஷனா எடுத்துக்குது. இல்ல ஒண்ணு பயமா இருக்கு, இல்லைன்னா வேற என்ன சொல்றோம்? கேட்க நல்லா இருக்கு. இது நல்லா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, பயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு, காஷன். 3 வருஷமா WHO சொல்லுது, உலகத்தை ஆயத்தமாகறான். அதான் முக்கியம். பில்கேட்ஸ் சொல்றாரு, நம்ம ஒரு பெரிய வியாதி வரப்போது, நம்ம அதுக்கு ரெடி ஆகணும், கிருமிகளை கண்டுபிடிங்க, நம்ம வந்து அதுக்கு மருந்துகளை கண்டுபிடிப்போம், வேக்சின் கண்டுபிடிப்போம்னு அவர் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2021 மருந்தை கொண்டாந்துட்டாங்க. ஆனா சபை என்ன ஆயத்தமாச்சு? சபை எந்த அளவுக்கு இந்த கொரோனாவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டோம்? எதுக்கு கர்த்தர் சொன்னாரு? இந்த தீர்க்க தரிசனம்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு? நினிவே ஜனங்கிட்ட சொன்னாங்க, ஜனங்க உடனே ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து உடனே அவங்க மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? எதையாவது கேட்டுட்டு எப்படி எடுத்துக்கிறோம்? இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போகும்போது செருப்பு போடும்போது அதை அப்படியே மறந்துடுறோம். அவ்வளவுதானே. இது எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனப்படுது? கொரோனாவில் நம்ம என்னங்க பண்ண முடியும்? நீங்க சொல்றீங்க ஒரு வியாதி வரப்போது, உலகமே பாதிக்கப்படுது, சபை மட்டும் என்ன பண்ணிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. மருந்து இல்லாம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நம்ம இருந்திருக்கிறோம். 2021 நவம்பர் கிட்ட தான் நமக்கு மருந்து கிடைச்சிச்சு, செப்டம்பர் கிட்ட தான் மருந்து கிடைச்சிச்சு. அது வரைக்கும் மருந்தே கிடையாது. 1.5 வருஷத்துக்கு மேல மருந்து கிடையாது. மருந்து இல்லாம இருந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் ஒருத்தர் இந்த மாதிரி கண்ணுல மருந்து ஊத்துறாருன்னா ஜனங்கள்லாம் அங்க ஓடினாங்க. வாட்ஸ்அப்ல ஏதாவது மருந்து வித்தியாசமா வந்தவொடனே ஜனங்க ட்ரை பண்ணாங்க. உடனே ஆவி பிடிக்கிறது என்ன, எலுமிச்சம்பழத்தை போட்டு பிடிக்கிறது என்ன, என்னென்னவோ ஜனங்களுக்கு என்னென்னலாம் சொல்லப்படுதோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஏன்னா ஜனங்கிட்ட மருந்து இல்லாததுனால. ஆனா மருந்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு இடம் சர்ச் மட்டும்தான். இந்த மருந்து எங்க இருந்துச்சு? சர்ச்சுக்குள்ள தான் இருந்துச்சு. அந்த மருந்து வேற எதுவுமே இல்ல. அவருடைய காயங்களால் நாம் குணமானோம்ங்கிற மருந்து தான் சபைக்குள்ள இருந்துச்சு. 2000 வருஷமா நீங்க என்ன பிரசங்கம் பண்ணோம்? சபையிலிருந்து என்ன பேசணும்? இயேசு சுகம் அளிக்கிறார், அவர் காயங்களால் குணமாகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அளிக்கிற ஆராதனை, அற்புத பெருவிழா, முடவர்கள் நடக்கிறார்கள், வீல் சேர்ல இருந்து ஏறிச்சு ஓடுறாங்க, அப்புறம் ஸ்ட்ரெச்சர்ல இருந்து எழுச்சி ஓடுறாங்க. அங்கங்க வீடியோ எடுத்து போட்டோமே 2000 வருஷம். இந்த 2 வருஷம் என்ன பண்ணோம்? ஏன் இயேசுவின் காயங்களுக்கு கொரோனாவை சுகமாக்குற வல்லமை கிடையாதா? அப்ப என்ன சொல்லியிருக்குது பைபிள்ல?
என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய காயங்களால் கொரோனாவை தவிர நீங்கள் குணமாவீர்கள் இருக்கா? எல்லா வியாதியும் சுகமாக்குற வல்லமை தானே. கேன்சர் கட்டி மறையுது, எய்ட்ஸ் சுகமாகுது, மருத்துவர் உயிரோட எழும்பி இருக்கிறாங்க. இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணா கொரோனா ஒண்ணுமே கிடையாது. இது ஜஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், மூச்சு திணறல் ஏற்படுத்தக்கூடியதான ஒரு கிருமி. யாருக்கு ஆஸ்மாவும் யாருக்கு வந்துட்டு கொஞ்சம் மூச்சு விடுற கஷ்டப்படுறானோ அவன் எல்லாம் செத்து போனான். ஆனா நாம எவ்வளவு சீரியஸா இருந்தோம். சபை என்ன பண்ணுச்சு? சபைனா நான் சொல்றது நீங்க உடனே டினாமினேஷன் பாஸ்டர்ஸ் அப்படி எடுத்துக்காதீங்க. நம்ம தான் சபைன்றது நம்மளை தான் குறிக்குது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. என்ன நடக்கும்? வியாதியஸ்தரின் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, நீங்க உங்க ஏரியாவுக்கு உங்க வீடு தான் டெலிவரன்ஸ் சென்டர். உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இயேசுவை சொல்லாமையே ஏத்திருப்பான். உலகத்துக்கே மருந்து இல்ல, இயேசுநாதர் சுகம் கொடுக்கிறாருன்னு இருப்பான். அவன் சொல்லியிருப்பான். ஒரே ஒருத்த பிசாசு பிடிச்சவன் மனம் திரும்பினா ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஒரு சமாரிய ஸ்திரீ மனம் திரும்பினாங்க, ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. உங்க ஏரியால ஒரே ஒரு அற்புதம் நடந்திருந்தா உங்க ஏரியாவே உங்க வீட்டை நோக்கி வந்திருக்கும். நாம என்ன பண்ணோம்? கதவை சாத்திக்கிட்டோம், எல்லாரும் மாதிரி, அத்தனை பேர் மாதிரி. ஆனால் அவைகளுக்கு நடுவில் சில ஊழியர்கள் அற்புத அடையாளங்களை நடத்தி இருக்கிறார்கள். சில சபைகள்ல சாட்சி இருக்கு. கொரோனாவுக்கு பெட்டுக்கு போற நேரத்துல ஜெபம் பண்ணி அங்க போய் செக் பண்ணா இல்ல, ஏறுற இடத்துல செக் பண்ணா இருக்கு, இறங்குற இடத்துல இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்ட காலம் எல்லாம் இருக்கு. கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். ஏன்? பெரிய பெரியவங்க, நான் யாரையும் பச்சை கூட சொல்லல, டிவியில அவ்வளோ பெருசா வீடியோ போட்டு ஸ்ட்ரெச்சர்ல இருந்து எழுந்து ஓடுறாங்க, வீல் சேர்ல இருந்து ஓடுறாங்கன்னு சொன்ன அந்த வரம் பெற்ற ஊழியர்கள் அத்தனை பேரும், விசுவாசிகள் அத்தனை பேரும் ஓடி ஒழிஞ்சிட்டோம்ல 3 வருஷம். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. கொரோனா கிட்ட நாம தோத்து தானே போயிட்டோம். நாம நினைச்சிருந்தா கொரோனாவை ஜெயிக்க வேண்டாம், 1 கோடி ஆத்மாவை ஆதாயம் பண்ணிருக்க முடியும் 2 வருஷத்துல மட்டும். ஏன்? ஆந்திரால ஒரு மருந்து கண்ணுல ஊத்துறாருன்னு சொன்னாங்க, ஒரு ஆள் ஊத்துறாருன்னு. எத்தனை லட்சம் பேர் போனாங்க தெரியுமா ஒரே மாசத்துல? ஒரே மாசத்துல அந்த கிராமம் பணக்கார கிராமமா மாறிடுச்சாமா. அவ்வளவு பேர் அங்க போயிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சுகமாக்குற வல்லமை திருச்சபைக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம கையில தான் கர்த்தர் அதை கொடுத்து வச்சிருந்தாரு. இப்ப தெரியுதா? விசுவாசிக்கிறவர்களால தான் அது நடக்கும். அப்ப நம்ம மூலமா நடக்கல. அப்ப நம்ம என்ன அர்த்தம்? விசுவாசம் நம்ம கிட்ட இல்ல. இதத்தான் இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம். ஒரு பெரிய உலகளாவிய மொத்த சர்ச்சுக்குமே விசுவாசம் இல்லாம இருந்திருக்கு பாருங்க, ஒரு சிலரை தவிர. எல்லாரையும் சொல்லிட முடியாது. 2வது முத்திரையின் காலம் கடந்து போச்சு. எவ்வளவு பெரிய சான்ஸ் யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும் போது வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டும் வரல, அவர் கூட நிறைய எகிப்தியர்கள் வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை விடுதலை ஆக்கினதை எகிப்தியர்கள் பார்த்தார்கள். இனி எங்களுக்கு எகிப்து வேண்டாம், இஸ்ரவேலின் தேவன் போதும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாமே ஒரு கூட்டம் அவங்க கூட வந்துருச்சு. அதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாமே ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். நாம we miss the chance. எல்லாம் போய் கதவை அடைச்சுக்கிட்டோம், வர வேணான்ட்டோம். எத்தனை மறுதளிப்பு. ஜுரம்னு சொல்லி விசுவாசி போன் பண்ணா சர்ச்சில் போர்டு வச்சிருந்தாங்க, ஜுரம், சளி, இருமல் இருக்கிறவர்கள் வர வேண்டாம். நீங்க தானே கூப்பிட்டீங்க எத்தனை நாள் ஜுரம் இருந்தா வாங்க சுகமாக்குறோன்னு. நீங்க தானே சொன்னீங்க. கேன்சர் நான் இயேசு சுகமளிக்கிறார், நீங்க தானே கூப்பிட்டீங்க. இதுக்கு பேர் மறுதளிப்பு இல்லையா? ஜுரம் இருக்கிறவன் சர்ச்சுக்கு வராதுன்றது பேர் மறுதளிப்பு கிடையாதா? அப்ப கொரோனா என்ன பாதிக்கும் பயம் இருக்குது இல்ல? நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன். நம்ம எல்லாருமே தான் ஃபெயிலியர். யோசிச்சு பாருங்க. நம்ம அத்தனை பேரும், ஒரு விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசம் வரத்தோடு கூட இருந்திருப்போமானால் இந்நேரம் இந்தியா கொரோனால கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கும். தெலுங்கானாவுடைய மந்திரி பேசுறாரு போன வாரம், எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. கொரோனாவின் பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இயேசுநாதர் தான் காரணம், கிறிஸ்தவர்களால் தான் நாம் பாதுகாக்கப்பட்டோம் அவர் சொல்றாரு. நம்மாலும் சொல்றான், தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வந்துறாங்க, தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வராதீங்க. இப்ப யார் பரலோகத்துக்கு போவா? யார் பேதுரு, யார் ஸ்தேவான்? இல்ல மறுதளிப்பு எங்க இருந்துச்சு? ஏன் பயம்? அரசாங்கம் சொல்லிச்சு சபையை மூடணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நம்ம ஏன் பயந்தோம்? நம்ம எதுக்கு பயந்தோம்? ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னா கூட ஐயோ வர வேணாம் சொல்லுங்க.
வீட்டில் இருக்கிற வேலைக்காரமா வேண்டாங்க இருக்கட்டும், நானே வேலை பார்க்குறேன். 30 வருஷமா வேலை பார்க்காத வீட்டம்மாலாம் அப்போதான் 3 வருஷம் வேலை பார்த்துச்சு. ஏன்னா கொரோனா பயம், உயிர் பயம். விசுவாசி வீட்டில் பாத்திரம் விளக்கிறதுக்கு ஒரு அம்மா, துணி துவைக்கிறதுக்கு ஒரு அம்மா, விளக்க வீடு பெருக்கிறதுக்கு ஒரு அம்மான்னு வச்சிருப்பாங்கல்ல. யாரும் வர வேண்டாம். பால்காரருக்கு 2-3 10 அடி தள்ளி ஒரு பக்கெட் வச்சு அதில் பாலை போட்டு போங்க, நாங்கள் அப்புறமா வந்து எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது சானிடைசர் போட்டு எடுக்கலாம் பாலை. ஏன் பாலை காய்ச்சும் போது 2 சானிடைசர் போட்டு குடிங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். இந்தியாவே இயேசுவை அறிகிறதுக்கு அவ்வளோ ஒரு சான்ஸ். 2வது முத்திரையின் காலம் போயிடுச்சு. இது முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொரோனா முடியாது. கொரோனா வேற பேர்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இது வருகைக்கு பின்னாடி இருக்கும். 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசிங்க. 9:4 வாசிங்க. அந்த வசனத்தை அவங்க வாசிக்கும் போது கொரோனாவோட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த வசனம். வாசிங்க பார்ப்போம். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த மரம், செடி, கொடி, புல், பூண்டு எதுவும் பாதிக்கப்படாது, மனுஷன் மட்டும் பாதிக்கப்படுவான். இப்ப கொரோனா என்ன நடந்துச்சு? இயற்கை எதுவுமே பாதிக்கப்படலை, எதுக்கும் பாதிப்பு வரல. ஒரு யுத்தம் வந்து குண்டு போட்டாங்கன்னா கட்டணம் இடியும். ரஷ்யால பாக்குறீங்க நீங்க, உக்ரைன்ல அப்படிதான் நடக்கும். இலங்கையில் அப்படிதான் நடந்துச்சு. ஆனா இந்த முறை பாருங்க, இதுக்கு இன்னொரு சொல்றாங்க, இதுக்கு பேர் பயோ வெப்பன் சொல்றாங்க. அதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நாடுகள் மேல இப்படி செலுத்தினா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன்னு சொல்றாங்க. எது எப்படியோ வசனத்தின்படி நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த மரம், செடி, கொடி, புல், பூண்டு எதுவும் என்ன செய்யல, பாதிக்கப்படவே இல்லை, மனுஷன் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கொரோனாவுக்கு முன்னாடி 3 வருஷமா சொல்றோம், மூக்க பொத்தி கொண்டு காலம் ஒன்று வரும். ப்ராபசி இல்லை, நாங்க தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதும் கிடையாது. அதுக்கெல்லாம் பிராண்டட் ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்க இல்ல. எசேக்கியேல் 39:11 வாசி. வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். இந்த மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணுங்கிறத 2020 மார்ச்சுக்கு முன்னாடி 5 வருஷமா சொல்லியிருக்கிறோம். நியூக்ளியர் வார் வரப்போது, கிருமி வரும், மூக்க பொத்திட்டு போற காலம் ஒண்ணு வரும், மாஸ்க் போடுற காலம் ஒண்ணு வரும்னு பைபிள்ல இருந்து எடுத்து சொன்னோம். இப்ப திருப்பியும் சொல்றேன், நாங்க ப்ராஃபட்லாம் சொல்ல, ப்ராபசியும் கிடையாது. பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனத்தை நடக்கிற சம்பவங்களோட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். 5 வருஷமா சொல்றோம், மாஸ்க் போடுற காலம் ஒண்ணு வரும், மாஸ்க் போட. அப்பயே இலங்கை இஸ்ரேல்ல மாஸ்க் போட தொடங்கிட்டாங்க அவங்க. அதை எடுத்து காட்டணும். என்ன சீரியஸ் வந்துச்சு சபைக்கு? அப்படியே நிர்விசாரம், அப்படியே உணராத இருதயம். நடந்தா நடக்கணும், அதெல்லாம் வராது. அதுல வேற ரொம்ப சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப பயமுறுத்துறாருங்க, அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. இதெல்லாம் ஒரு ஊழியமா? இப்படிலாம் சொல்லலாமா? கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பேசுறாங்க? கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. நடந்துச்சு. இப்ப என்ன பண்ணீங்க? இந்த காரியங்கள் அத்தனையும் நடந்துச்சு 3 வருஷம். கதவு புடி. இது வந்து சாம்பிள் தான். இப்போ திருப்பியும் சொல்றோம், இது ஆரம்பம். 2வது முத்திரை தான். இன்னும் 5 முத்திரை இருக்கு, இன்னும் 7 எக்காலம் இருக்கு, இன்னும் 7 கலசம் இருக்கு. நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே இந்த நிலைமை இருக்கு நாடு, உலகம். 2வது முத்திரை தான். இன்னும் இது இல்லாம 5 முத்திரை இருக்கு, 7 எக்காலம் இருக்கு, 7 கலசம் இருக்கு. பைபிள்ல சொன்னது ஒன்றன் பின் ஒன்றன் நடந்துட்டு தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னதுதான். உலகம் வந்து முடிவு பரியந்தம் நாசத்துக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இனி காலம் செல்லாது. என்ன, இவைகளுக்கு நடுவுல தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பா கர்த்தர் வச்சுக்கிட்டே இருப்பார். அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அது எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் இஸ்ரவேலை கர்த்தர் பாதுகாப்பார். இஸ்ரவேல் முழுக்க வாதை வந்தாலும் எலியாவை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பார். கர்த்தர் ஒரு நாளும் உண்மையான தேவ பிள்ளைகளை கைவிடுகிறதே இல்லை. இந்த கொரோனால கூட சொல்லுவேன், லாக்டவுன் போட்டாச்சு, எல்லாம் அடைச்சாச்சு, எதுக்கும் வழி இல்லை. ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவும் இல்லை. கொரோனாவில் கர்த்தர் பத்திரமாய் அவர்களை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார், போஷித்தார், எல்லாம் பண்ணார்.